நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது வந்து ஸ்க்ரெட்சின் 2வது எபிசோட். யாராவது ஸ்க்ரெட்சின் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே நான் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நான் தந்திருக்கிறேன். மறக்காம அதையும் போய் பார்த்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக்கையும் தட்டி உங்களோட சப்போர்ட்டை எனக்காண்டி தாங்க. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்க்ரெட்சில் இருக்கிற ஸ்பெஷல் டூல்ஸ். முதலாவது ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பெஷல் டூல்ஸை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் இருக்கல ஒரு பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்குரிய அந்த ஸ்பெஷல் பட்டன்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் இப்போ இதில் இதை எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பென் இந்த இதில் வந்துடும். சரியோ, இதை வச்சு தான் நான் எல்லா பிளாக்ஸும் வந்து எடுத்திருக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ப்ரைட்டை வந்து சொல்ல வைக்கிறது. இப்படி சொல்லணும். இல்லாட்டி இதண்ட அந்த வாய்ஸை மாற்றி இப்போ இவர்கிட்ட வாய்ஸை கொடுத்துட்டு இங்கிலீஷ் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டா ஹலோன்னு சொல்லி சொல்லும். சரியா, இதுதான் இந்த பிளாக்ஸின் ஃபங்க்ஷன்ஸ். சரியா, இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மியூசிக். அதாவது ட்ரம் ப்ளே பண்ணுறது, கீபோர்ட் வாசிக்கிறது, டெம்போ செட் பண்ணுறது. சரியா, இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த பிளாக்கால் எங்களால் செய்ய முடியும். ஓகே, அடுத்தது வீடியோ சென்சிங். வீடியோவை வச்சு ஸ்ப்ரைட்டை உங்களால் மாற்ற முடியும். ஓகே, அந்த வீடியோவில் நீங்கள் செய்கிற மூலமாக இதில் உங்களோட வீடியோ இதில் ப்ளே ஆகும். இதில் ப்ளே ஆக நீங்கள் கையால் ஆட்ட இப்படி இரண்டு அந்த ஸ்ப்ரைட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடும். அடுத்தது வந்து பென் பிளாக். இதுன்ற ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ப்ரைட்டை சதுரங்கிற வைக்கிறது, வட்டங்கிற வைக்கிறது, இல்லாட்டி கலரை சேஞ்ச் பண்ணுறது, பென்னோட சைஸை மாற்றுறது போன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதால் செய்யலாம். அடுத்தது டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ ஒரு வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சொல்ல வைக்கிறதுக்கு என்ன பிளாக்ஸ் சே. இப்போ நான் இதில் ஹலோன்னு சொல்லிட்டு உண்டை இருந்துச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஸ்ப்ரைட்டை சொல்ல வைக்க போகிறேன். இப்போ நான் இதில் விட்டுட்டு சொல்ல வச்சிடறேன்டா ஹலோன்னு சொல்லுவேன். இப்போ இதில் லாங்குவேஜை மாற்றி சைனீஸில் விட்டால் அது சைனீஸில் சைனீஸ் மொழியில் சொல்லு. இல்லை இப்போ நான் மாற்றி ஃப்ரெஞ்சில் விடலாம், ஜெர்மனில் விடலாம், க்ரீக்கில் விளையாடலாம், கொரியனில் விளையாடலாம். இங்கே கொரியன் விட்டால் கொரியனில் வரும். இதுதான் இந்த பிளாக்குன்ற ஃபங்க்ஷன்ஸ். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து மேக்கி. இது என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ப்ரோக்ராமிங் போர்ட்டுக்குரிய கோடிங்கை டைப் பண்ணக்கூடிய இது. அதே மாதிரி தான் அடுத்தது மெக்ரோபிட்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ப்ரோக்ராமிங் போர்ட்டுன்னு சொல்லி. இப்போ ப்ரோக்ராமிங் போர்ட் ஆர்டினோ அப்படியான ப்ரோக்ராமிங் போர்ட்டுக்கு நாங்கள் ஆர்டினோ ஐடி மூலம் தான் கோடிங்கை வந்து டைப் பண்ணி இதண்டலாம். ஆனால் இந்த மெக்ரோபிட் என்று சொல்லி சொன்ன இந்த ஒரு ப்ரோக்ராமிங் போர்ட்டுக்கு நாங்கள் இந்த ஸ்க்ரெட்ச் மூலமாகவே எங்களால் இதனால் இப்போ ஆர்டினோ ஐடியில் போய் கோடிங் டைப் பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் கட்டாயம் C++ படிச்சிருக்கோம். ஆனால் இந்த மெக்ரோபிட்டுக்கு நாங்கள் கோடிங் கேட்டோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் C++ எந்த ஒரு லாங்குவேஜும் படிக்க தேவையில்லை. இந்த ஒரு இதை வச்சு இந்த ஒரு ஸ்க்ரெட்ச் இந்த ப்ரோக்ராமிங்கை வச்சு எங்களால் அதுக்கு கோடிங்கை ஏற்ற முடியும். செகண்டாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து லீகோ. இதுவும் வந்து ஒரு வகையான மெக்ரோ கண்ட்ரோலுக்கு ஏற்றக்கூடிய ப்ரோக்ராமிங் பிளாக் தான். பூஸ்ட் இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் போர்ட்டுக்குரியதான். இதுவும் இன்னொரு ப்ரோக்ராமிங் போர்ட்டுக்குரிய ஒரு கோடி. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஸ்க்ரெட்சில் இருக்கிற ஸ்பெஷல் பிளாக்ஸை பற்றி இன்றைக்கு இந்த முறை இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் எனக்கு ஒரு லைக்கை போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஊக்குவீங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வருமென்று கேட்டுக்கொள்கிறேன். இதோட உங்களிருந்து விடைபெற நான் கோடிங் மாஸ்டர்.